ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தானம். இது வந்து 2.5 ஏக்கர் ஆக்சுவலாக. இது வந்து காற்றம்பாக்கம் வில்லேஜ், அதாவது உண்டாய் கார் ஃபேக்ட்ரிக்கு பேக் சைடு இருக்குது. ஓகேங்களா? இது அப்படியே ஒரு 2.5 ஏக்கர் சுற்றிலும் வீடு இருக்குது. ஓகே, ரொம்ப அழகான இடம் பாருங்கள். எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. கம்பெனி போட்டு தந்தாலும் சரி, வீடு கட்டு தந்தாலும், ஃப்ளாட்ஸ் போட்டு தந்தாலும் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு இடம். தண்ணியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அது இருக்குது பாருங்கள். இந்த கல் இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி ஒரு கல் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே பாருங்கள். கீழே கல்லுங்க போட்டிருப்பாங்க, கீழே கல் போட்டிருக்க பாருங்கள். அப்படியே போனீங்கன்னாக்கா அந்த மேடு மாதிரி இருக்குது, குப்பை எரியுது பாருங்கள். அங்கே வரைக்கும் வந்து அது ஒரு 30 அடி ரோடு. அந்த ரோடு அப்படியே கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு கல் நிற்கிது பாருங்கள். இந்த கல்லுலேருந்து அப்படியே அந்த வீடு கிட்ட வந்து இங்கே ஒரு ஜன்னல் தெரியுது பாருங்கள். இந்த வீட்டு ஜன்னல், ஓகேவா? இந்த ஜன்னல் அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் வந்து முடியுதுங்க. ஓகேவா? இதில் வந்து 30 அடி ரோடு வந்து முட்டுது. இது ஒரு 30 அடி ரோடு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 30 அடி ரோடு. அங்கே பாருங்கள், அந்த வீட்டுக்கிட்ட ஒரு 30 அடி ரோடு இருக்குது. ஓகே, இதுக்கு பேக் சைடு ஒரு 30 அடி ரோடு. மொத்தம் சுற்றிலும் ஒரு 3 ரோடு வந்து இந்த 2.5 ஏக்கரில் வந்து முட்டுது. எல்லாமே 30 அடி ரோடு தான். எல்லா வசதிகளும் இருக்குது. உண்டாய் கார் ஃபேக்ட்ரிக்கு பேக் சைடு, காற்றம்பாக்கம் வில்லேஜ். ஒரு ஏக்கர் வந்து 3.5 கோடி சொல்கிறாங்க. நேராக வந்து பேசிக்கிங்க. ஒரு ஏக்கர் 3.5 கோடி. பக்கத்துலலாம் வீடுங்க இருக்குது. எல்லா வசதிகளும் இருக்கிற இடம் தான் இந்த இடம். கம்பெனிக்கும் இல்லை ஃப்ளாட்ஸ் கட்டவோ இல்லை லே அவுட் போடவோ எல்லாத்துக்குமே இது சிறந்த இடம். மொத்தம் எத்தனை ஏக்கர்னா அது? 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கர். ரேட்டு 3.50. 3.5 கோடி பேசலாம். ஃபார் ஏக்கர் 3.5 ஒரு ஏக்கர் 3.5 கோடி. ஓகேவா? காற்றம்பாக்கம் வில்லேஜ். மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம்னா இது? மெயின் ரோட்டுக்கு இதுக்கும் வந்துட்டு ஒரு 3/4 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான் வரும். ஓகே, ஹைவேலேருந்து என்ஹெச்லேருந்து ஹைவேக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் வரும். இது கரெக்டாக ஹுண்டாய்க்கு பேக் சைடு வருமா? ஹுண்டாய்க்கு பேக் சைடு. இங்கே என்ன ரோடு வருது? இங்கே ஒரு ரோடு வருது. இங்கே வந்துட்டு 40 அடி ரோடு. அது என்ன ரோடுண்ணா? இல்லை மெயின் ரோட்லேருந்து வர ரோடு, காற்றம்பாக்கம் ரோடு. அது காற்றம்பாக்கம் வில்லேஜுக்குள்ளே இருந்து வர பஞ்சாயத்து ரோடு, 40 அடி ரோடு. இந்த ரோடு அதுக்கு இதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? அதுக்கு இதுக்கும் வந்துட்டு ஒரு லேஅவுட்டு, ஒரு ஃப்ளாட்டு தான் டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு பிளாட். ஆமாம். ஓகே, இது ஃப்ளாட்ஸ் கட்டிக்கலாம், லேஅவுட் போடலாம், என்ன வேணாலும். இல்லை கம்பெனி எல்லாத்துக்குமே அப்ரூவல் கிடைக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். பக்கத்தில் சிப்காட் இருக்கு. ஒன்று பிளாட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். கம்பெனி வேற ஹவுஸும் கட்டிக்கலாம். ஓகே, இல்லைன்னா வாடகை கட்டி விடலாமா? நாங்கள் என்ன வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி வாடகை கட்டி விடலாமா? இந்த மாதிரி பண்ணலாம். கம்பெனி வேர் ஹவுஸ் கூட கட்டி உடனே போயிடும். அந்த மாதிரி வேர் ஹவுஸ் கட்டி விட்டா உடனே எல்லாம் வந்து வாண்டட். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுதுண்ணா வேர் ஹவுஸ்க்கு? வேர் ஹவுஸுக்கு வந்துட்டு கேட்கணும். மினிமம் ரேட்டு வந்து 25 ரூபா வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா. 25 ரூபா வரும். ஓகே, வாடகை. ரொம்ப நல்லாயிருக்க இடம் பாருங்கள். உடனே வீடு கட்டலாம். அதாவது எது வேணால் பண்ணிக்கலாம். எல்லா வசதிகளும் இருக்குது. சுற்றிலும் வீடு இருக்குது, சுற்றிலும் கம்பெனி இருக்குது. நீங்கள் கம்பெனி போட்டுத்தாலும் சரி, ஃப்ளாட்ஸ் போட்டுத்தாலும் சரி, இல்லை ப்ளாட்டாக விற்கிறதா இருந்தாலும் சரி, லேஅவுட் போட்டு ப்ளாட்டாக விற்கிறதாலும் சரி, இல்லை வீடுங்க கட்டி வில்லாஸ் கட்டி விற்கிறதாலும் சரி, எல்லாத்துக்குமே ஏற்ற இடம். என்னுடைய நம்பர் 9840514152. ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனாக்கா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.